வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ். நீங்க நார்மலா கடையில வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களோட செஸ்ட் சைஸ் வந்து 28, 30, 32, 34, 36 அப்படின்ட்டு ஒரு 2 இன்ச் கேப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட சப்போஸ் உங்களோட செஸ்ட் சைஸ் வந்து 35 இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 36 சைஸ் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ 1 இன்ச் உங்களுக்கு வந்து லூஸ் வருது. அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஷோல்டர் ஃபால் ஆகும், கப்பு வந்து கரெக்டாக உட்காராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைலர்கிட்ட கொடுத்து என்ன தான் நீங்கள் டைட் பிடிச்சாலும் அந்த ஷோல்டர் ஃபால் வந்து ப்ராப்ளம் வந்து தீரவே தீராது. கப்பு கரெக்டாக உட்காரலன்னா சான்ஸே கிடையாது. அந்த கப்பில் கையே வைக்க முடியாது, என்ன தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் கரெக்டாக உங்களுக்கு வராது. சப்போஸ் உங்களுக்கு வந்து செஸ்ட் சைஸ் வந்து 33 இருக்குன்னா உங்களுக்கு 33 சைஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கிடச்சிது அப்படின்னா எப்படி இருக்கும் ஃபிட்டிங் யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதாவது 28, 28.1, 28.2, 28.3, 28.5, 28.75 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது 33 சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, 35 சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, 40.75 சைஸில் எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்களுடைய கரெக்டான செஸ்ட் சைஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கரெக்டாக உங்களோட செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காந்துரும். அதே மாதிரி கப்பு உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் என்ன கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ், அதாவது ஒரு டைலர்கிட்ட கொடுத்து பக்காவாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்றையோட என்னென்னா இந்த இடத்துல அதாவது இடுப்புக்கிட்ட மட்டும் நாங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டுருப்போம். ஏன் லூஸ் விட்டுருப்போம் அப்படின்னா சில பேருக்கு வந்து டம்மி வந்து அதாவது வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை வந்து சில பேருக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல வந்து நீங்கள் டைட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கை லூஸாக இருக்குது, இன்னும் ஒல்லி பண்ணணும், சின்னதாகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து டைட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸில் எல்லாமே வந்து எல்போ ஸ்லீவ் தான் இருக்கும். சப்போஸ் வந்து எனக்கு நான் ஷார்ட் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் எடுத்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு நாட் வேண்டாம் அப்படின்னா நாட்டையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சில சாம்பிள் ப்ளவுசஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து வயலட் கலர் ப்ளவுஸ். இதில் வந்து ஒரு குட்டி பார்டர் வித் நாட் இருக்கும். நீங்கள் நார்மலாக போடுவீங்க இல்லையா 3 டாட்டட் ப்ளவுஸ், நம்ம ஊரில் நார்மலாக 3 டாட்டட் ப்ளவுஸ் தான் போடுவோம். அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் இது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர். பிளாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். நான் இப்போ காட்டுறது எல்லாமே வந்து பேசிக் கலர்ஸ். நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரீக்கு, ஒரு காட்டன் சாரீ எல்லாத்துக்குமே கட்டிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த ப்ளவுஸ். இது வந்து மெரூன் கலர். இதுலேயுமே வந்து ஒரு குட்டி பார்டர் வச்சு வருது. அடுத்து வந்து க்ரீன் கலர். இது வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ். இதுலேயுமே வந்து ஒரு குட்டி பார்டர் வச்சு வருது, வித் டேசிலோடு வருது. உங்களுக்கு வந்து நல்லா காட்டன் லைனிங் தான் நாங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க. கரெக்டான செஸ்ட் சைஸோடு ஆர்டர் பண்ணால் தான் கரெக்டாக ஃபிட்டு வந்து உங்களுக்கு உட்காரும். தேங்க்யூ. இன்னும் நிறையா ப்ளவுசஸ் கலர்ஸ் டிசைனோடு நான் வரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.